இன்றைய நம்முடைய இந்த திருமணத்தம் 8:30 மணிக்கு மேல் ஆரம்பித்து 9 மணிக்குள் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமானது நடைபெற இருக்கிறது. இந்த திருமாங்கல்யம் மாற்றக்கூடிய மெய்யன்பர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுடைய திருமாங்கல்ய கயிறில் எல்லாத்தையும் கோர்த்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சுவாமிக்கு அம்பாளுக்கும் காப்பு கட்டி ரக்ஷாபந்தனம் எல்லாம் சுவாமிக்கு பண்ணி திருமாங்கல்ய தாரணம் ஆகும்போது சுவாமி கையிலேருந்து அழகாக அந்த திருமாங்கல்யம் அங்கே மீனாட்சி கழுத்துக்கு போகும்போது நாமளும் பக்கத்தில் கணவனார் இருந்தாருன்னா அவர் கையால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்களே வந்து உங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு பெண்கள் குங்குமம் இட்டு அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். அன்னை மீனாட்சி நம் எல்லோருக்கும் படியளக்கும் நாயகியாக, நம் எல்லோருக்கும் அருளக்கூடிய அன்னையாக, அற்புதமாக கொலுவிருந்து அருள் புரியக்கூடிய நாயகி. நவராத்திரியினுடைய 9 நாட்களிலும் நமக்கு 10 நாளும் ஒவ்வொரு வகையான அலங்காரத்தோடு ஒவ்வொரு வகையான அற்புத தரிசனத்தை பெற்றுத் தருகின்ற அன்னை மீனாட்சி இதோ நம்முடைய அழகான திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறாள். அம்பாளினுடைய பேரருள் பெரும் கருணை நம் எல்லோருக்கும் பரிபூரணமாக துணை புரியணும்னு எல்லாரும் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்மாவை அப்படியே கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கிறது நம் வாழ்வின் பெரும் பயனாக நமக்கு அமைந்தது அப்படின்னு அம்பாளை எல்லாரும் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி மகிழலாம். அன்னை மீனாட்சி நமக்கு மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார். மதுரையின் நாயகி அன்னை மங்கையர்க்கரசியாம் சொக்கநாதரை மணக்க வந்த பாண்டிமா தேவியாம் அன்னை மீனாட்சியினுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மணமேடைக்கு அன்னை மீனாட்சி மதுரையின் அரசியை அன்போடு எல்லாரும் கைதட்டி உற்சாகமாக அவளை வரவேற்கலாம். மாணிக்க மூக்குத்தி ஜொலிக்க தங்க ஆபரணங்கள் மின்ன மணமேடைக்கு மிக அழகா அம்பாள் நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார். அடுத்து பவழக்கணிவாய் பெருமாள் தான் நமக்கு வர்றார். பெருமாள் தான் தாரை வார்த்து கொடுக்கணும். அவர் தான் அண்ணன், மீனாட்சிக்கு சகோதரி. சொக்கருக்கு அவர் தான் மச்சான். மலையேறினாலும் மச்சான் தயவு வேணும்பாங்கல்ல, அதனால மச்சானுக்கு கை தட்டலைன்னா அப்புறம் மச்சான் கோச்சுக்கு போறாரு. அதனால மாப்பிள்ளையும் அன்போடு வரவேற்றோம், மணமகளையும் வரவேற்றோம், பவழக்கணிவாய் பெருமாளையும் எல்லாரும் ரொம்ப அன்பா வரவேற்று அவர் பக்கத்தில் இருந்து தன் சகோதரியினுடைய திருமணத்தை மிக அழகாக நடத்தி கொடுக்க இங்கே வருகை தந்திருக்கிறார். அந்த திருப்பரங்குன்றத்திலிருந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளையும் நாம் உள்ளன்போடு வரவேற்று மகிழ்வோம். இந்த அழகான திருமணத்தை காண வந்திருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் அன்னை மீனாட்சியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து சொக்கேச பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையோடு எல்லோரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்பமாக வாழ எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சியும் சொக்கேச பெருமானும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல் அகுதுரும் கழும் மலர் வளர் நகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று நம் எல்லோருக்கும் ஆசி கூற வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களையும் நாம் பணிந்து வணங்கி வரவேற்று பெருமாளும் நமக்கு இங்கே வந்துட்டார். கோவிந்தா கோவிந்தா என்கின்ற நாமத்துக்கு உரிய நாராயணர், பக்கத்தில் அன்னை மீனாட்சி, சொக்கநாதர், பிரியாவிடை, முருகன், தேவயானையோட இங்கே நமக்கு அற்புதமாக காட்சி தருகின்ற இந்த சுவாமிகளினுடைய அனைத்து தெய்வங்களுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து இந்த அழகான ஒரு நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் உங்களோடு கலந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் ஆலயத்தினுடைய அதிகாரிகள் அத்துணை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய உபேதாரராகவும் ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழுவிலே ஒருவராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் அவர்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் தலைவராக இருந்து செங்கோல் ஏற்று நம் எல்லோருக்கும் சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும்
மற்றும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி உங்கள் அனைவரோடும் இணைந்து அன்னை மீனாட்சியினுடைய அருளை ஒவ்வொரு முறையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நன்றியும் சரியா இருக்குப்பா, சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றேன் நானு. சரியா இருக்கு. இதுக்கப்புறம் உங்க சுவாமிக்கு வேத மந்திரங்கள், திருமணத்திற்கான சடங்குகள் எல்லாம் சிவாச்சாரியார்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒப்படைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம். மெய்யன்பர்களே, இதுகாரம் கண் கொடுத்த கண்ணப்பர் என்ற தலைப்பிலே மிக அருமையானதொரு சொற்பொழிவினை நமக்காக நல்கிய கலைமாமணி தேச மங்கையர்க்கரசி அவர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் செவிமடுத்த உங்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை புலப்படுத்திக் கொள்கின்றோம். பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், அவரவர்கள் எந்தெந்த கோபுரத்தின் வாயிலாக இங்கே உள்ளே வந்தோமோ இந்த திருக்கல்யாண வைபவம் நிறைவு பெற்றதற்கு பின் நீங்கள் ஒருவர் முண்டியடித்து கொண்டு செல்லாமல் மெதுவாக அவரவர்கள் வந்த அதே கோபுரத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளவும். இந்த அருமையானதொரு விழாவிற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டுகின்றோம். விழா நிறைவுற்றதற்கு பின் பக்தகோடி பெருமக்கள் அவரவர்கள் வந்த வழியில்தான் நீங்கள் மீண்டும் வெளியே செல்ல வேண்டும் என்று பணிவோடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். வாத்தியம் வாசிக்கலாம், வாத்தியம் வாசிக்கலாம்.
பார்வதி பதையே போற்றி வேல் முருகனுக்கு எல்லாம் அல்ல மீனாட்சியுடைய சுந்தரேச பெருமானுடைய தருப்பரங்கரணையினால் உலக நலன் கருதி நடைபெற்று வரும் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நாளாகிய இன்று எல்லாம் வல்ல மீனாட்சியுடைய சொக்குநாத பெருமானுடைய திருமண வைபவமானது இப்பொழுது விநாயகர் பூஜையுடன் துவங்க உள்ளது. தொடர்ந்து விநாயகர் பூஜை, புண்ணியாவாதனம், பஞ்சகவ்யம் போன்ற பூர்வாங்க பூஜை எல்லாம் நடைபெற்று தொடர்ந்து சாமியம்பாளுக்கு ரட்சாபந்தனம், தாரவாத்து கொடுத்தல் ஆகிய வைபவங்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆச்சாரிய பெருமாளுக்கு ரட்சாபந்தனம், தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணம், மாங்கல்ய தாரணம் ஆகிய வைபவங்கள் நடைபெறவுள்ளபடியால் பக்தோடி பெருமக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து வழிபாடுகளை தண்டுகளித்து எல்லாம் வல்ல மீனாட்சியுடைய சொக்குநாத பெருமானுடைய திருவள்ளுக்கு பாத்திரங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய அனைவருடைய நலன் பொருட்டும் இந்த கல்யாண உற்சவமானது நடைபெறுகிறது என்பதன் பொருட்டாக சங்கல்பமானது செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து அடியார் பெருமக்களும் அவரவர்கள் தாங்கள் நட்சத்திரங்கள் பெயர்களை உச்சரித்து மீனாட்சியுடைய சொக்குநாத பெருமானுடைய பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். आगम्य स्वगुरोन् प्रार्थ्य शिवोनापरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः सुप्रात् पुंसां सर्वतो जयमङ्गलम् श्रीकान्तद्रुहिणोपमन्युतपटस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनागर्वोऽपि किरणालेशा तं सर्वादिगुरम् अलोक्यपुबडं मन्दस्मितालङ्कृत मुद्राङ्गमुद्रपाणिनयम् यत्ते शिवं कुर्मः
ओम ध्रुवन्ते राजावरणो ध्रुवन्देवो बृहस्पतिः विद्यास्मवेर्नमसोपसद्य राधान विषावृद्धेन्तः अक्षरान् गृहीत्वा शुक्लां वरदं वट्टं शशिवर्णं चतुर्भुजां यम्य ममोपात समस्त दुर्लक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं देवलग्नं सुतरं तदेव बलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव श्रीगुरुवरङ्गेयकं स्वरामि क्षमाणस्य कर्मणः निर्विघ्नेन प्रथमाप्तमादो महागणपति पूजां करिष्ये स्पृश्य सकले अक्षता पुष्पाणि निक्षिप्य सकले गत्या सामान्यार्घ्यं साधयित्वा सामान्यार्घजलेन महागणपति वस्त्रेण सम्प्रोक्ष्य धेनुपुत्रान् दर्शयित्वा तज्जलेन स्वात्मानं पूजाद्रव्याणि हरिद्राबिम्बं च अस्त्रमन्त्रेण सम्प्रोक्ष्य अनन्ताय नमः महानाय नमः वैराग्याय नमः पद्माय नमः गणपत्यासनाय नमः गणपतिमूर्तये नमः एकदन्तं सर्पकर्णं गजवक्त्रं आशांशतरं देवं ध्यायेत् सिद्धिविनायकं महाद्रानाग्लौ मेत्रेभ्यो नमः गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ब्रह्मणां ब्रह्मणस्पदान मूलेन आवाहनादि धेनु पाशांकुशमुद्रां दर्शयित्वा आध्याचमनार्घ्याणि दत्त्वा दिव्यपरिमलगन्धान् धारयामि गन्धानापरि हरिद्रा कुङ्कुमाङ्कितं समर्पयामि इमानि अक्षतानि समर्पयामि ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः गोधराय ॐ नमः विकटाय नमः विघ्नराजाय ॐ नमः विनाशिवाय नमः धूमकेतवे ॐ नमः विनाध्यक्षाय नमः ॐ बालयन्त्राय नमः गजाननाय नमः वक्रतुण्डाय ॐ नमः शूर्पकर्णाय नमः भैरम्बाय ॐ नमः स्कन्दपूर्वजाय नमः गणपतये नमः नानाविधपरिमळ पत्रपुष्पाणि समर्पयामि ओम वयं दूर्वामः धूपमाग्रापयामि उद्देव्य स्वराजवेदो मम पशोदिश्चमह्यमावह जीवनं जतिशो दिश देवं प्रदर्शयामि ॐ भूर्भुवस्सुवः गणपतये स्वाहा कदलीफले ताम्बूलं च निवेदयामि पूगीवनतभाजुक्तं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं विगृह्यता कर्पूरताम्बूलादिकं समर्पयामि आगमनीयं समर्पयामि सर्वस्य चित्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति महागणपतये नमः कर्पूरनीराजनं दर्शयामि अनया पूज्या महागणपति प्रियजामि एवं वेद वेदाजनवान् भवति वेदोक्तं द्रुपाञ्जलिं समर्पयामि मूलमन्त्रं जप्त्वा प्रार्थ्य वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा பாலினால் பழத்தினால் பயின்று ஆட்டி நூலினால் மணமாலை கொணல்து அடியார் புரிந்தேத்த சேலினால் வயல் புடைசூழ் செங்காட்டம் புடியதனுள் காலினால் கூட்டுதைத்தான் கணபதி இச்சரத்தானே महागणपतिर्माणे कोटि प्रार्थना पुष्पाञ्जलिं समर्पयामि अक्षरान् गृहीत्वा धरं विट्टं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणानायम्य अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरो ममोपाते समते दुरक्षे द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शिवाभ्यां नमः शिवः शम्भो प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयप्रार्थे श्वेतवाराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोर्दक्षिणे पार्श्वे नकारण्ये शताब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभाते संवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकर श्री विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतौ
मेषमासे शुक्लपक्षे मंगलकर त्रयोदश्यां शुभतिथौ वासरः वासरस्तु गुरुवासर संयुक्तायाम् उत्तर फाल्गुनी नक्षत्र संयुक्तायां शुभ नक्षत्र शुभयोगे शुभकिरणे वंगण सकल विशेष विशिष्टायां अस्यां वर्तमानायां मंगलकर त्रयोदश्यां शुभतिथौ नमस्ते दुर्दक्षद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम् अस्य देवदेवस्य महादेवस्य भगवतोऽखिलाण्डकोटे ब्रह्माण्डनायकस्य सकलभुवनजगदां दृष्टिस्थिति संहारतिरोपापानुग्रह पंचकृत्य कारणाद्वितीय वैभवस्य चारुपिङ्गलमूर्तिकस्य विघ्नेश्वरादिपरिवारक परिवृतस्य हालास्य क्षेत्रे विराजमानस्य श्री मीनाक्षी जम्बिका समेत सोमसुन्दर परमेश्वरस्य स्वामी महत्सन्निधौ अनुष्ठितेऽस्मिन्नालये वर्षे वर्षे प्रयुक्तमान आचरित लोककल्याणार्थं लोकक्षेमार्थं च अनुष्ठीयमान वैवाहिक महोत्सव महामंगलकर्मणि विशेषताः सर्वेषां भक्तमहाजनानामालय निर्वाहक धर्मपरिपालकानां मूल्यकर्तॄणां धनकर्तॄणां कार्यकर्तॄणां दर्शनार्थमागतानां सर्वेषां भक्तमहाजनानां सकलक्षेमस्थैर्य धैर्य वीर्य विजयः आयुरारोग्यैश्वर्याजुट्टिडत्सन्तानसौभाग्य धर्मार्थ काममोक्ष चतुर्विध बल पुरुषार्थ बल सिद्ध्यर्थं सर्वाभीष्टता सिद्ध्यर्थं मीनाक्षी सोमसुन्दरेश्वर कृपजेन वेद शिवागमोक्त आरोग्य दीर्घात्रता सिद्ध्यर्थं वैवाहिक प्रसादेन धनगणक वस्तुवागलक्ष्मी कटाक्षता सिद्ध्यर्थं सर्वारिष्टता शान्त्यर्थम् अस्मिन् दिने अनुष्ठीयमान एतत् आलय वैवाहिक महोत्सव मुहूर्तलग्नाकर्मणे आदित्यानां नवानां गृहाणाम् आनुकूल्यता सिद्ध्यर्थम् आदित्यादि नवग्रहदेवता प्रीत्यर्थं विशेषतः अनुष्ठीयमान वैवाहिक महोत्सव महामंगलकर्म करिष्ये तत्काले पूजोपयुक्त सकलद्रव्य उपकरण शुद्ध्यर्थम् आलय पूजस्थान शुद्ध्यर्थं पंचगव्य शुद्ध्यर्थं पालिका शुद्ध्यर्थं प्रतिसर शुद्धिद्वारा स्वस्ति पुण्यागवाचन वैभवाक्य महामंगलकर्म करिष्ये अक्षतानुत्तरध्वनिरस्य अपोपस्पृश्य एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि प्रचोदयात् यथास्थानं प्रतिष्ठापयामि क्षेमाय पुनरागमनाय च अज्ञामणारुणममस्त्रीणा सम्प्रोक्ष्य भाग्यमासिकिल ओम अनन्ताय नमः धर्माय नमः नमः वैराग्याय ईश्वराय नमः आत्माय नमः नमः ब्रह्मणाय नमः मूर्तये नमः तत्पायामि ब्रह्मणा वन्दमानः सदा शास्त्रे तेजमानः हवर्भिः अस्मिन् कुम्भे सकलतीर्थाय मरणं ध्यायामि आवाहनादि मकरमुद्रां दर्शयित्वा वरुणाय नमः प्रदेशे नमः जलाञ्जले मातीत्राजाय नमः वरुणाय नमः समर्थोपचारान् समर्पयामि धूपदीपो दत्त्वा वरुणाय नमः फलं ताम्बूलाय किञ्चित् निवेदयामि आगमनीयं समर्पयामि जुम्भकाय विद्महे वाचकस्ताय धीमहि वर्ण प्रचोदयात् वरुणाय नमः धूमाग्र्यापयामि प्रत्यक्षदीपं दर्शयामि ऊर्ध्वः स्वाहा वंवरुणाय स्वाहा कदलीफले ताम्बूलं च निवेदयामि आगमनीयं समर्पयामि ओम जुम्बकाय विद्महे वाचकस्ताय धीमहि वर्ण प्रचोदयात् वरुणाय नमः दिव्यमङ्गलकर्पूरनीराञ्जदीपं दर्शयामि नया पूजा वर्णप्रियता भाग्य नमो मकरवाहाय पाशहस्ताय ते नमः वरुणाय नमो वरुणाय नमः नमः समर्थोपचारान् समर्पयामि நீர் சேர்வதோர் மேனியர் நேரிலை கூறு சேர்வதோர் கோலமா பாரு சேர்தலை கையற்பதாய் துறையாறு சேர்சடை அண்ணலே वरुणाय नमः समर्थोपचारान् समर्पयामि अस्मिन् पुण्यावदिने सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमः पुण्याहवाचन जप कर्म गुरुध्वम् वयं ओम वर्धनिज्ञा पुण्यां वाजिष्ठे ओम वाच्यता नमः शिवापस्सन्त सुगन्धापान्तो ओम सुमनसः ओम शतम् अक्षतञ्जारिष्टञ्जास्तु ओम उदाहार्यः ओम दक्षिणाः दक्षिणापान्तो बहुदेयम् इडादेव हर्मणो यज्ञने बृहस्पतिरुत्थामदानि सकं श्री सद्विश्वे देवाः सूक्तवाच
मामायिकं मधुमनुष्ये मधुजनुष्ये मधुवक्ष्या मधुमतीष्या मधुमतीं देवेभ्यो वाचमद्यासं शुश्रूषेण्यामनुष्येभ्यस्तम्मा देवावन्तु सौभाग्ये विभरणोदन्तु ममनः समाधीयता प्रसीदन्तु भवन्तः शान्तिः पुष्टिः वृद्धिः अविघ्नम् आयुष्यम् आरोग्यम् धान्यसमृद्धिः ब्राह्मणेभ्यः शुभं भवतु ऐशन्यां बहर्देशरष्टनरसनम् आग्नेयामुत्पापं तत्प्रत्यतम् सर्वसम्पदः सर्वशोभनं शुभं कर्म पुण्याः कालो वाच्यताम् यत्पुण्यं नक्षत्रं तत्कुर्मीतोपं युषं नक्षत्रन्नीति यावद्यत्र गच्छेत् यत्र जघन्यं पश्येत् पुण्याः एव कुरुते यागं भवन्तो ब्रुवन्तो पुण्याहं स्वस्ति इन्द्रो वृद्धश्रवा स्वस्ति नः पूषा विश्ववेदाः कारिटणे स्वस्ति नो बृहस्पतिर्दधातु भवन्तो ब्रुवन्तो कर्मणे स्वस्ति विद्यास्मव्येन पदो पशद्य देवमित्यर्थेन्नोऽस्तु राधान विडावर्धयन्तः शतजीवेम शरदस्य वीराः भवन्तो ब्रुवन्तो कर्मरथ्यता वृद्धिः समृद्धिः अस्तु पुण्यागं समृद्धिः अस्तु शुभं कर्म अस्तु श्रीवीरं प्रियतां महादेव प्रियतां प्रियतां भगवान् श्री महादेवः जट्वारश्वस्य वाजिनः स्वरूपिणो मुखाकर्पण आयोगं शितार्हते हेरणाकिचक्षसे सतीरिव मातरः आपो जनेथातनः तमं प्रभासमस्मदवागमं विमध्यमग्निश्रथाय अथावजवादित्यो मृतेकवाणाय साधितये अष्टभ्नाद्यां ऋषभोरन्तरिक्षममिमीतं वरिमाणं पृथिव्यासि दद्विश्वा भुवनानि सम्राट् विश्वेतानि वर्णस्य वृतानि किञ्चेदं वर्णते मनुष्याश्चरामसि अचित्ते यत्तव धर्मागियो विममानस्मस्मादेन स देवरीर्षः सर्वाताविश्यशितिरेव देवाथा ते स्याम वर्णप्रियासः अस्मभ्यमसुरप्रचेतसराजन्येनागुं शिशिशरतः कृतानि ब्रह्मणा हेणमानो वर्णेह बौद्धिर्षं समान आज्ञः प्रमोषीः अस्मात् कुम्भाते आवागिदं सकलतीर्थादिपतिं वर्णं यथास्थानं प्रतिष्ठापयामि क्षेमाय पुनरागमनाय च वर्णार्घ्यजलेन पूजास्थाने सर्वत्र प्रोक्ष्य पंचमस्त्रीणासं प्रोक्ष्य ओम हां कोष्ठदेवताभ्यो नमः पात्रदेवताभ्यो नमः द्रव्यदेवताभ्यो नमो नमः मध्ये आप्त्याय सुधमेतुद विश्वदस्ववृष्टिः भवावादस्य संगते ईशावन्नाकारणं जट्टोरत्सस्य भाजिनः मुखाकर्पण आयोगं शितार्हते तच्छिद्रेण पवित्रेण सूर्यस्य रश्मिभिः तन्महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि ईश्वरीगुं सर्वभूतानां तामिहोपक्वगेश्वर्यं देवस्य स्वासविदं प्रसवे अश्विनो अथित्वा त्र्यम्बकं विदामके सुगन्धिं पुष्टिवर्धनमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृता उमा पंचे देवदासनाय नमः पंचकल्पदेवतामूर्तये नमः मूलेन आवाक्यावाणादिमुदया पाद्याज्ञानित्वा स्नानादुपचाराणि गन्धपुष्पाक्षदादीन् निक्षिप्य अट्टपुष्पिकाभ्यर्थ्य धूमदीपोत दत्त्वा ओम भवाय देवाय नमः सर्वाय देवाय नमः ईशानाय देवाय नमः स्मृतले देवाय नमः रुद्राय देवाय नमः रुद्राय देवाय नमः भीमाय देवाय नमः महादेवाय नमः महादेवाय नमः शिवाय नमः समस्तोपचारान् समर्पयामि नैवेद्य धूपदीपो दत्त्वा ओम दशद्रव्यसमायुक्तं सुगन्धं सुमनोहरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यते शिवाय नमः धूपमाघ्रापयामि साध्यं प्रवर्त्यतं युक्तं मण्डिना योजितं मया मङ्गलं दीपं त्रैलोक्यतिमिरापहम् प्रत्यक्षदीपं दर्शयामि भूर्भुवस्सुवः कदलीफले ताम्बूलं च निवेदयामि ओम यो वेदादौ स्वरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य परस्य महेश्वरः कर्पूरनीराजनं दर्शयामि नमस्व परमेश्वर पुण्यागपञ्चगव्य संसजलेन पूजा அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டமில்லது
நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே. जीवसायिमा समत्वोपचारान् समर्पयामि सर्वत्र सम्प्रोक्ष्य प्राच्यां दिशो मार्जयन्तां दक्षिणायां दिशि मासा पितरो मार्जयन्तां प्रतीच्यां दिशि गृहा पशवो मार्जयन्तां प्रतीच्यां दिश्यापवोषधयो वनस्पतयो मार्जयन्तां मूर्ध्वायां दिशि यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्तां காலிய பூஜை கும்ப பூஜை ரக்ஷாபந்தன பூஜை மாங்கல்ய பூஜை ஆகியவை நடைபெற்று கொண்டது தெரியும். ஓம் சன்னோ மித்ர சம்பரணः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो वरुणः नमो ब्रह्मणे नमस्ते वाय त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि व्रतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवद तद्वक्तारमवद अवतु माम् अवतवक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वाय त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मामावीत तद्वक्तारमावीत आवीर्माम् आवेद्वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः सहनाववतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः नमो या चोदिताया चानुदिता तस्यै वाचै नमो नमो वाचै नमो वाचस्पतये नमर्षिभ्यो मन्त्रकृभ्यो मन्त्रपतिभ्यो मामामृषयो मन्त्रकृतो मन्त्रपतयः पराधुर्माहमृषे मन्त्रकृतो मन्त्रपतीं परादां वैश्वदेवीं वाचमुद्यासकं शिवामदस्तान्युष्टान् देवेभ्यः शर्म मेद्यौ शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मा अहमिदमुपस्तरणमुपस्तरणमुपस्तरणं मे प्रजायै पशूनां भूयादुपस्तरणमहं प्रजायै पशूनां भूयासं प्राणापानो मृत्योर्मापादं प्राणापानो मामाहारिष्टं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुमतीं देवेभ्यो वाचमुद्यासकं सुरश्रोषेण्यामरुष्येभ्यस्तं वा देवा अवन्दशोभाये विदवो न वदन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः तच्छं जोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपदये देवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजम् शन्नो अस्तु द्विपदे शञ्चतुष्पदे शान्ति शान्ति शान्तिः हरिः ओम् மங்கையர்கரசி வளவர் பாவை
பரிவளை கை மட மாணி மங்கையர்க்கரசி வளவரோன் பாவை பரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்தாலும் பரவ பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கல் உருவல் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி பொங்கல் உருவல் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னோடும் ஆளவாயும் இதுவே அங்கைய கண்ணி தன்னோடும் ஆளவாயும் இதுவே முத்தின் தாழ்வடமோ சந்தனமுழமோ நீருந்தன் மாதில் முயங்க பக்தியாகின்ற பாண்டிமா தேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமாபழிங்கு பெருமழையுடனே சுடர்மரகதம் அடுத்தார் போல் அத்தனாருமையோடு இதுவே புணரும் பாண்டிமாதேவி குடச்சிறையனும் இவர் பணியும் அன்னதம் பெருசீராரவரீசன் திருவடி ஆகவை போய் கண்ணடம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னடம் பாட வல்லவரிமையோ ஏத்தவிட்டிருப்பவர் இதே இன்னடம் பாட வல்லவர் இமையோ ஏத்தவிட்டிருப்பவர் இனிதே இப்பொழுது மீனாட்சியுடனே சுகுணா பெருமானுடைய பிரதிநிதியா இருக்கும் ஆச்சாரிய பெருமாளுக்கு ரட்சாபந்திரம் त्र्यंबकीयजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकवन्दना तृतीयोर्मुक्ति जमामृतात् विश्वेत्तादेदवनेष प्रवाच्याय जगर्थमघवल्येन्द्रसंवदे पारावतं यत्पूर्णं मृदवस्वपावृणोश्वरभाजरिणि बन्धवे
ஓம் நித்யாத்மவே நமசோ சித்யாம் தீர்காயுஷ்மத்தோ சர்வசோபனமஸ்து. அடுத்தபடியாக மீனாட்சி குணா பெருமானுக்கு மீனாட்சி அம்பிகை தாரவாத்து கொடுக்கும் வைபவமானது நடைபெறுகிறது. ஓம் சங்கிரஹண்யேட்யஜதே. முதல் சுவாமிக்கு ரட்சாமந்திரமானது நிகழ்வுள்ளது. தொடர்ந்து சகலாஜ்யம் ஓம் திரம்பகே ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகணி வரணமுக்தேஜமாமிருதாத் விஸ்வேத்தாதே சவனேஷ பிரவாச்யாய ஜகர்த்தகவல்யேந்திர சும்பதே பாராவதம் யத்பூர்ணம் பிரதம்மஸ்வபாஜரீவந்தவே. தொடர்ந்து தாரவாத்து கொடுத்தல் வைபவமானது நடைகிறது. ஓம் கர்தமே நப்ரஜா ஓராமணி சம்பவ கர்தம ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாலினி ஆபஸ்ரஜந்து சித்தானி சிக்லீதவசமே கிருஹே விததேவே மாதரக்ஷயம் வாசயமே குலே. அப்படியே அம்பாண்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. ஆர்த்ரம் புட்கரணீம் பட்டிம் சுவர்ணம் ஹேமமாலினி சூர்யாம் இரண்மயேம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ ஆர்த்ராயக்கரணீம் யட்டிம் பிங்களாம் பத்மபாலினி சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ அவகஜாதவேதோ லக்ஷ்மீம் மணபகாமினி யஸ்யாம் ஹிரண்யம் பிரபூதங்கவோ தாஸ்யோ ஸ்வான் விந்தேயம் புருஷாணः மகாதேவ்யை च வித்மஹே விட்டபத்ரே च धीमहि तन्नो லக்ஷ்மீ பிரச்சோதயாத். நம்பியார் கைவிஸ்தாரம் விக்கிரபாண்டிய பட்டர் குலசேகர பட்டர் வேலாயுத பட்டர் சரவண பெருமாள் பட்டர் ஜோஷி ராகமாத்தியானம் சாணாதிபதி கணக்கு கட்டியம் மகாஜனம் மீனாட்சி பிரதிமையாவோட ஆச்சாரிய பெருமக்கு ஓதி என்னும் வைபவமானது நடைபெறுகிறது. ஓம் யோவைதாம் பிரம்மணா வேதா பிரம்மா பிரம்மாதா மீனாட்சி பிரதேச லோக பக்தாவுடைய பாசரூபணை சகல சௌபாக்கியம் பத்திரம் புஷ்பம். இப்போ ஆச்சாரிய பெருமக்கள் முதல் மாலைக்கால் மாற்றும் வைபவமானது நடைபெறுகிறது. நோட்டு வாசிங்க. புஷ்பாவதி பிரசோவதி
फला उत अश्वयुवसजत्तरे वेरुधपारगिट्नवाः या फलिनेर्या अफला अपुष्प याश्च पुष्पिणीः बृहस्पति प्रदोतास्तानो मन्त्वन्तकम् असः இப்பொழுது மணமக்களாக இருக்கக்கூடிய சுகுணா பெருமானுக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. युवा सुवा परिवेदाय सौश्रेया भवति जायमानः सन्ध्येयकवयमुन्नयन्ते स्वाधियोमनसाये भयन्तः वस्त्रयुगलं समर्पयामि அடுத்தபடியாக மணமக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மைக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. सौरेमिमान् भवति जायमानः कन्धेरासकवयमुन्नयन्ते धियो मनसा देवयन्तः गौरेमिमाजसलिलालिदक्षत्येकपदे द्विपदे सा चतुष्पदे अष्टापदे नवपदे बभूवुषे सहस्राक्षर परमे व्योमये ॐ सृजे जातसृजानिरिजाय सृजम्बयो जलतृभ्यो दधाते நாராயணனுடைய गोदत्यञ्जातवेदसं देवं भगन्ति केतवः दृशे विश्वाय सूर्यो चित्रं देवानामुदगादनीकं चक्षुर्मित्रस्य वरुणस्याग्नेः आप्राज्ञवा पृथिवी अन्तरिक्षगं सूर्य आत्मा जगतस्तस्तुषश्च இப்பொழுது ஆச்சாரிய பூஜை நிகழ உள்ளது. ஓம் சதா சுகிரே நமः. ओम गुरवे नमः ओम श्रीकंठ गुरवे नमः ओम अंबिका गुरवे नमः गुरवे नमः ओम ब्रह्म गुरवे नमः ओम धातृ गुरवे नमः आचार्यवर्गेभ्यो नमः समस्तोपचारान् समर्पयामि இப்பொழுது குரு வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. गुरुर्देवो गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः ஆயிரத்திலிருந்து நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திருப்பூட்டல் வைபவமாகிய திருமங்கல தாரணமானது இன்னும் சற்று நேரத்தில் நிகழ உள்ளது. ஓம் சுமங்கலீர்யம் मधुरिमागं समेत पश्यदया सौभाग्यमस्ये धत्वा यातास्तं भगां गुरु दशास्यां पुत्राणादेहि पतिमेकादशङ्गृध्ये सन्तोषिञ्चामि यजुषा प्रजामायर्दनं च रोदनो யாதும் போர் குறைவில்லை கண்ணில் பழுமல்ல வல்லனக கண்ணில்
स्वपुत्रागुं सुभगां दशास्यां पुत्राणा देहि पतिमेकादश कृते रोजो रोजमान शोभन शोभमा कल्याण மணமக்களுக்கு தங்க சந்திர கும்பாவில் உள்ள சந்திர மாசு பூசப்படுகிறது. தங்க சந்திர கும்பாவில் மணமக்களுக்கு சந்திரமானது பூசப்படுகிறது. नित्यपुट्टाङ्गरीषणीम् ईश्वरेगं सर्वभूतानां ददामिहो भक्त्वये அடுத்தபடியாக மணமக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தங்க பன்னீர் செம்பினால் பன்னீரானது தெளிக்கப்படுகிறது. அனைவருக்கும் இப்பொழுது தங்க கற்பூர தட்டிலே மங்களாரத்தி என்று சொல்லக்கூடிய சோமந்திரபரசிவாய நமः. லோக கல்யாணார்த்தம் திவ்யமங்கள கல்பூர நீராஜனம் தரிசயாமி. மாங்கல்ய தானமூர்த்த சுமூர்த்தோதி பவந்தோ மகாந்தோ நிகృణந்தோ. தொடர்ந்து லாஜோகமானது நடைபெறுகிறது. எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகை உடனடி சொக்கநாத பெருமானுடைய திருவருளால் உலக நலன் காண்டி நடைபெறும் பிரம்மோத்சவ வைபவத்திலே 10ஆம் நாளாகிய இன்று திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்று ராஜஹோமானது நடைபெறுகிறது. இதிலே பரஞ்சோதி முனிவர் சொல்லக்கூடிய திருவிளையாடற் புராணத்திலே ஹாலாசிய மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய பழமையான நூலிலே மதுரை அப்படின்னு இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம். மதுரை அப்படிங்கிறாங்களே, ஞானசம்பந்த பெருமான் நிறைய சொல்கிற இடத்துல சொல்லும்போது மதுரை ஆலவாயினான்னு சொல்கிறார். மதுரைன்னு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம். அதில் ஆலாசி மகாத்மா பார்க்கும்போது கைலங்கிரியில் சொக்கநாத பெருமான் தவ நிலையில் இருக்கார். எல்லா தேவர்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அம்பாள் என்ன சொல்கிறார், நாரதர்கிட்ட போய் வர்றவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இவருக்கு இன்னும் 2 குழந்தை இருக்கிறது மறந்துற சமயத்தில் அப்படின்னு சொல்கிறார். உடனே சுவாமி தவணையில் இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியும் தானே. உடனே நாரதரை கூப்பிட்டு அம்பாள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறார். இல்லை சுவாமி சும்மா சொல்லு அப்படிங்கிறார். அப்போ நாரதர் சொல்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் வேணுங்கிறத வாரி வாரி கொடுத்துட்டுருக்கீங்களா, குழந்தைகள் 2 பேரை பற்றி சிந்திக்கிறது இல்லையா அப்படின்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உட்கார்ந்து எடுத்து இப்படி குனிகிறார். சுவாமியுடைய சிரசில் சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் எப்பவும் மதுரமான குளிர்ந்த நீரை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த சந்திரன்லேருந்து
ஒரு சொட்டு மதுரை வந்து இந்த பூமியில் விழுந்தது. அது உடனே உண்டானது தான் இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை வந்து யார்? சொக்கநாத பெருமான் உண்டானது. அதனால தான் கைலாசத்துலேருந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டார். அதனால தான் நம்மளும் பொன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிருக்கோம். எப்போவுமே சுவாமி சொன்னதை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க. நம்ம முன்னோர்கள் செய்ததை நாம் செய்யணும். செஞ்சோம்னா இன்றைக்கு நிறைவு தான் நம்மளுக்கு. ஆகையினால மதுரை என்பது அப்படின்னாலே அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டார். இந்த மண்ணை தலையில் சுமந்தார் சுவாமி. ஒரு நடை 64 நடை நடந்தது எந்த ஒரு மதுரை என்பது தான். அப்பேற்பட்ட மகாக்ஷேத்திரத்தில் இப்பொழுது நீங்களாம் வந்திருக்கீங்க, பெரிய பாக்கியவான்கள். மீனாட்சி அம்மை சுக்கநாத பெருமாண்ட திருவருளால் எல்லாருங்களும் வாரி வாரி நிறையா சாமி கொடுத்துட்டுருக்கார். இன்னும் கொடுப்பார்னு பிரார்த்தனை பண்ணி இப்போ மேற்கொண்டு பூஜையானது எழுது. இன்றைய தினம் 4 திருவிளையாடல் நிகழ்த்திய நாள். அதை பற்றி நம்ம திருக்கோள் சாணியப்பட்ட செந்தில் சிவாச்சாரியார் ஒரு வார்த்தையில் சொல்லி உடனே தீபாவளி நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கு குருமணி போற்றி, ஆவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பரிபூர்ணமான திருவருளினாலே நாமெல்லாம் இன்றைய தினம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். சுவாமி 64 திருவிளையாடல் செய்தார் என்பது ஒரு எண்ணிக்கைக்காக. பரஞ்சோதி முனிவர் அதை அழகாக நமக்கு வழங்கியிருக்கிறார். 2 விதமாக திருவிளையாடல் புராணத்தை பற்றி இருக்கிறது. பரஞ்சோதி முனிவர் அருளியது ஒன்று இருக்கு, பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் அருளியதும் இருக்கு. 2க்கு சில வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஏன்னா சுவாமியோடைய திருவிளையாடல் இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது. அவரோட அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நேற்று இருந்தோமா நாமெல்லாம் இந்த இடத்துல? இல்லை. அவா வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு அதே மாதிரி அவா வேலையை பார்க்க போயிடுவோம். இன்றைய தினம் கைலாயத்தில் இருந்து சுவாமியானவர் இந்த மதுரை 50 எழுந்தருளி மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட மிக அழகாக நமது மங்கையரசி அம்மா அழகாக சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தா, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பீர்கள். சுவாமி பரம கருணாமூர்த்தி என்பதற்கு உதாரணம் 4 திருவிளையாடல்களை இன்றைய தினம் நிகழ்த்தியிருக்கிறார். அது என்னன்னா, ஒன்று இந்த திருக்கல்யாண வைபவம். பதஞ்சலி வியாகரபாதர் என்ற ரிஷிகளுக்காக தரிசனம் கொடுக்கிறார். அவ 2 பேரும் சிதம்பர தரிசனம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்றார் சுவாமிகிட்ட. அப்போ சுவாமியானவர் அந்த தரிசனத்தை நான் இங்கேயே தரேன் அப்படிங்கிறார். அதுதான் வெள்ளியம்பல நடராஜர். அப்போ சுவாமி வந்து எல்லா க்ஷேத்திரத்தில் இருக்கிற மாதிரி இடது காலில் தான் இருக்கார். வலது கால் மாறினது வேற ஒரு திருவிளையாடல். பதஞ்சலி வியாகரபாதருக்காக ஒரு நிறுத்தம் பண்ணுறார். அவாட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த தரிசனத்தை இந்த க்ஷேத்திரத்திலே நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அது 2வது திருவிளையாடல். 3வது திருவிளையாடல் என்னதுன்னா, குண்டோதரன் கண்டோதரன் 2 பேர். அவ 2 பேரும் சுவாமிக்கு ஒருத்தர் வந்து சாமரம் போடுறவர், ஒருத்தர் வந்து குடை பிடிக்கிறவர். ஏன்னா பெண்களுக்கே இயல்பானது அவளுடைய பிறந்த வீட்டு பெருமையை பேசுறது. தப்பாக நினச்சிக்க கூடாது யாரும். அது மீனாட்சிக்கு இருந்தது. ஏன்னா சுவாமியோட கல்யாணத்துக்கு 33 கோடி தேவர்களும் இங்கே வந்தாதான். எப்படி வந்தான்னா, சுவாமி திக்குவிஜயம் பண்ணியாச்சு, சோமவாரம் தனிக்கு நான் வரேன் அப்படின்றார். நந்திகிட்ட தான் சொல்கிறார். நந்தி சுவாமிகிட்ட போய் சொல்கிறார். ஏன்னா நந்தி தான் பிஏ அவருக்கு. சுவாமி இன்னைக்கு சோமவாரம், அதுக்கு என்னப்பா அப்படிங்கிறார்.
இல்லை நீங்கள் மதுரைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேலே, அப்படியா? இன்றைக்கு முகூர்த்தத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறார். 9 மணிக்கு முகூர்த்தம் சுவாமி. எவ்வளோ நேரம் இருக்குது? 1 நிமிஷம் இருக்குது அப்படிங்கிறார். க்ஷண மாத்திரத்தில் 33 கோடி தேவர்களுக்கு பத்திரிக்கை பறக்குது. 33 கோடி தேவரும் மதுரையில் ஆஜராயாச்சு. அது சுவாமியால் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனே வழக்கம் போல் கல்யாண விருந்து. தேவர்கள்லாம் சாப்பிட மாட்டா. நம்ம மீனாட்சி மலைமலையாக சமைச்சு வச்சுருக்கா. அது அன்னமிட்ட படலம்னு பேர். அதை சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லையே, உங்கள் சொந்தக்காரெல்லாம் கிடையாதா அப்படிங்கிறா. சுவாமிகிட்ட போய் 2 பேர் அனுப்புகிறார் சுவாமி. அந்த 2 பேரும் 2 பூதகணங்களும் உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக போய் துவம்சம் பண்ணுது. வெந்தது வேகாது, நாளைக்கு இருக்கிறது நாளை கழிச்சு இருக்கிறது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி சாப்பிட்றது. அன்னம் விட்டா படலாம் 3வது திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் முடிஞ்சு தீபாராதனை குண்டோதரனுக்கு இப்போ நடக்குவாங்க கல்யாண மண்டபத்தில். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த திருமணம் இதுவே முடியுது. அடுத்து 4வது திருவிளையாடல் வைகையை அழைக்கிறார். இந்த குண்டோதரனுக்கு பசி வந்துடுது. அதை தாகத்தை உண்டாக்குறார். அந்த தாகத்தை தீக்கிறதுக்காக வைகையை உண்டு பண்ணுறார். நம்மளுடைய கல்யாணத்தில் 4 பேருக்கு நம்ம பரிசு கொடுத்துருப்போம். ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்போம். பணம் வெள்ளி அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் சுவாமி பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் கிஃப்டாக கொடுத்துருக்காரு வைகையை. அப்பேற்பட்ட புண்ணிய நதி வைகை நதி. அவரோட கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த வைகை வருது மதுரைக்கு. அந்த வைகை ஜலத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குண்டோதரனுக்கு தாகம் அடங்குது. ஆகவே இன்னைக்கு 4 திருவிளையாடல்கள் சுவாமி பண்ணியிருக்கார். 64 இருக்கிறது ஒரு எண்ணிக்கை தான். சுவாமி நித்தியப்படியே திருவிளையாடல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். நமக்கு தெரியல அது. அதனால நீங்கள்லாம் நல்லா தரிசனம் பண்ண இந்த வாய்ப்பை வழங்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருவடிகளை இந்நேரம் நல்லா பிரார்த்தனை வைக்கணும். ஏன்னா சுவாமி சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு தான் பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காக கிஃப்ட் கேட்குறார், பூதோகரனுக்காக கொடுக்குறார். அந்த மாதிரி சுவாமியினுடைய பாத கமலங்களை நாமெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன வரம் வேணுமோ கேட்கணும். சுவாமி நமக்கு செய்வார் கண்டிப்பாக. எல்லா நலங்களும் கிடைக்கணும்னு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இப்போ அடுத்து தீபாராதனையானது நிகழ்வு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அர நம பார்வதி பதயே மகாதேவ. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாத்தியவாசிங்க. दीर्घावो भवन्तु नः परमवैवैनग्रस्रय गमयते वर्धन्तु पर्जन्या फलावोषधयो भवन्तु दामो धनवदामामिक्षवदा राजा भूजात न्यो विश्वादानि परिता बभूव नमस्ते जगमस्तन्न अस्तमजग्रस्यापदयो अगं सत्सुषिदत्तसुरन्दरिक्तदद्धोतावे दिशदति तीर्थुरो नसते मृषद्वरसदृतसत्यो मसदब्जागोजा अत्रिजारितं बृहत् महाहविर्निवेदयामि आचमनीयं समर्पयामि।
अमृतडे अमृतोद्भवे अमृतवर्षणि अमृतं प्रासय स्वाहा नागकूर्मग्रगणदेवदत्त उपप्राणवायुभ्य स्वाहा सजादवेदो भक्त्यन्निरतिं मम श्रीमद्दीपाम्बिका सोमसुंदर परमेश्वराय नमः देवसेनाम्बिका समेत कल्याणपुरण्य स्वामिने नमः ओम सप्रद सभाय गोपाय सभासदः इंद्रजावदकुर सर्वमायुर्वादताय मंत्रं मे गोपाय श्री विदाविदो सामान्य जोगं श्रीरमृता सदा ब्रह्मणा वेदा अमृतेनावृतां पुरी ब्रह्मज ब्रह्माज आयुः कीर्तिं प्रजां ददुः मीनाक्षं वादवेद सोमसुन्दरेश्वराय नमः देवनाम्बिका समेत सुब्रह्मण्य परमेश्वराय नमः महाविष्णवे नमः पुष्परथदीपं प्रदर्शयामि ॐ नमो अस्तु सर्पेभ्यो ये केज पृथिवी मनो ये अंतरिक्षे ये दिविदेभ्यः सर्पेभ्यो नमः दिने दिवाय वासोर्यस्य सर्वेभ्यो नमः आयुषवो यातु धानानां ये वनस्पते गम्रणो वरेषु चेरतेभ्यः सर्वेभ्यो नमः अंबिका समेत सोमसुन्दर परमेश्वराय नमः नागदीपं प्रदर्शयामि ब्रह्मात्मन्वससृजत सजगमयद समात्मना पद्येति आत्मन्नात्मन्नित्यामन्त्रयद तस्मै दशमगं होतः प्रत्यशृणोत् स दशहोतो भवते दशहोतो हवेन मैजः संवायेदं दशहोतगं सन्त दशहोतयत्याजज्ञते परोक्षेण परोक्षप्रयाहि देवा मीनाक्षम्बिका समेत सोमसुन्दर परमेश्वराय नमो नमः दशकलादीपं दर्शयामि ॐ हिरण्यपात्रं मधो पूर्णं दधाति मधव्यसानीति एकधा ब्रह्मणमुपहरति दैव यजमान आयुस्तेजो ददाति मीनाक्षम्बिका समेत सोमसुन्दर परमेश्वराय नमो नमः पूर्णदीपं प्रदर्शयामि ॐ तत्र सूर्यभाति न चन्द्रतारकं नेमा विद्युतो भान्त्रिकोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति मीनाक्षम्बिका समेत सोमसुन्दर परमेश्वराय नमः कर्पूरनीराजनं दर्शयामि रक्षान् धारयामि
ஓம் ஹ்ரீம் பவஸ்ஸரேவஸ்ய பத்ரே நமः ஓம் ஹாம் சர்வாய தேவாய நமः ஹ்ரே சர்வஸ்ஸரேவஸ்ய பத்ரே நமः ஓம் ஹாம் ஈசானாய தேவாய நமः ஈசானஸ்ஸரேவஸ்ய பத்ரே நமः ஓம் ஹாம் பசுபதேர் தேவாய நமः பசுபதேர்தேவஸ்ய பத்ரே நமः ஓம் ஹாம் ருத்ராய தேவாய நமः ருத்ரஸ்ஸரேவஸ்ய பத்ரே நமः ஓம் ஹாம் ருத்ராய தேவாய நமः ருத்ரஸ்ஸரேவஸ்ய பத்ரே நமः ஓம் ஹாம் பீமாய தேவாய நமः भीमस्सरेवस्य पत्रे नमः ஓம் ஹாம் மகதேர் தேவாய நமः महदोर्देवस्य पत्रे नमः मीनाक्षंबिका समेताद सोमसुंदरेश्वर स्वामिने नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि मुगीबलतमः युक्तं नागवल्लेदलहर्यता पूरचूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यता मीनाक्षंबिका समेत सोमसुंदर परमेश्वराय नमः नालिकेरगण्डानि कदलीफलवर्गताम्बूलानि फलवर्गसमूहानि च निवेदयामि आचमनीयं समर्पयामि भवान् प्रजावान् पशुमान् भवति पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति योपामायतनं वेद आयतनवान् भवति यो वेदादौ स्वरप्रोक्त वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परस्य महेश्वरः सलिलाडिदक्षत्येकपदे द्विपदे सा चतुष्पदे अष्टापदी नवपदी बभूषि सहस्राक्षरा परमे व्योमन्ने निःश्वैरसमायुधैः काले हरित्वमावर्णैः निर्विभ्राष्टिवसनः स्वेदसिगद्रुगः संवत्सरो विशोवर्णैः यास्तेऽनुचरास्तव सुब्रह्मण्योगुं सुब्रह्मण्योगुं सुब्रह्मण्यो जग्रमे त्रेधा निदते पद समोढमस्य वागुं सुरे मीनाक्षंबिका समेत सोमसुंदर परमेश्वराय नमः देवसेनांबिका समेत कल्याण सुब्रह्मण्य स्वामिने नमः महाविष्णवे नमः वेदोपांग वेदोक्त मंत्र पुष्पांजलिं समर्पयामि ओम अग्निमीळे पुरोगीतं यज्ञस्य देववृत्तिजो ओतारं रत्रधातम् हरिः ओम् ईशेतोर्जेत्वा वाजवस्तो वाजवस्तदेवो वसविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे हरिः ओम् अग्नाय हि वीतये गृहाणो हव्यदालये निहोतासमिर्भिः हरिः ओम् शन्नो देवीरभिट्टजापो भवन्तु पीतये संयोरभिश्रवन्तु नः हरिः ओम् अदादौ दर्शपूर्णमादौ व्याख्यास्यामः प्रातरग्निहोत्रं हुत्वा वृणीजं अग्नेरन्वादधाति वृणीजन्यमग्निं वृणयति आद्यं पुरुषमीशानं पुरोहोतं पुरस्कृतं रमेकाक्षरं ब्रह्म व्यक्ताव्यक्तकं सनातनम् हरिः ओम् शान्तः सर्वकृतं यजः सकलविदे स्वान्यप्रकाशोऽचलः अमेजो ब्रह्मपरो ह्यनादिरतुलः सूक्ष्मो महान् सिद्घनः व्यापी मुक्तसकः सशक्तिरमलः उद्योगवान् ब्रह्मकः साधाक्यः सकलादिपोध्वनिसिते आनन्दश्च रुद्रोसिते முதிரும் நீச்சடை மூடி முதல் வண்ணி முள்ளங்கடல் அதிர வீசியாடுவாய் அழகண்ணே பூயங்கள் நீ மதுரண்ணே மணாரண்ணி மதுரையாய் சதுரணி சதுர்முகன் கபாலமியேந்து சம்புவே செப்பார் முளை வங்கல் தெள்ளல் பெருந்துரையான் தப்பாமேதாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான்
அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பாச்சடையப்பன் ஆனந்த வார்க்கடலை ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாளை கப்பாளை பாடுதுங்கானம்மானாய். தக்கன்னல் தலையும் எச்சனவந்தலையும் தாமரை நான் முகந்தலையும் ஒக்கவிண்டு உருள பொன் திருப்புருவம் நெறித்தருளிய உருத்திரனே அக்கனி புலித்தோல் ஆடை மேலாட ஆட பொன் அம்பலத்து ஆடும் எம் சொக்கனே எவர்க்கும் தொடர் வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே. மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்துவம்மின் கொண்டும் கொடுத்தும் கொடிகொடி ஈசர்க்கு ஆட்சைமில் குளாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டோ இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதோமே. நன்மை பெருக அருள் நெறியே வந்து அணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்று அவரிடம் சென்னிமிசி பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். சுற்றும் நான் மறைகளார்ப்ப தூரியம் சங்கம் ஏங்க கற்ற நான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்த ஆற்றால் முற்ற மங்களனான் சாத்தி முழுது உலகி என்றாள் செங்கை பட்டினன் பட்டிலார்க்கே வீடு அருள் பரமயோகி செங்கை பட்டினன் பரமயோகி. சடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தார் தனல்தே வேப்பல் தொடை முடித்து விடனாக கலனகற்றி மாணிக்கச் சுடற்பூணேந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி மீள நோக்கில் மடவரலை மணர்ந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தனங்கு உனை நாளும் கண்டு கொண்டன் விட்டுடுவேனோ தந்தியில் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்கொண்டு பெருமாளே செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்கொண்டு பெருமாளே. लोका समस्ता सुखिनो भवन्तो तदास्तु समस्तमङ्गलानि सन्तो अयं स्तोत्राभिवृद्धिरस्तु अस्तु मीनाक्षम्बा समेत
சுந்தரேஸ்வர திவ்யதரணாரவிந்தார்ப்பணமஸ்து. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மண்ணல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரணம பார்வதி தேவாடுடர சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி இறங்கி குருமணி போற்றி சமள பீட நிலையே ஜெகதம்பிகே சமவாஜதஸ்ய ராஜ்யவாதத்தே दासन् राज्यो वासो मे न यजते देवसुभाभेदानि हवेगं च भवन्ति तावन्तो वै देवानागुं सवाः देवास्मै सवान् प्रगच्छन्ति पुनस्सुवन्ते राज्याय देवसुराजा भवति समेत सोमसुन्दर परमेश्वराय नमः विमिमे त्वापजस्वती नाम धैर्यगं सुदगापणपस्फुरन्ति कोपं पिबतु क्षेमो अस्तु नः दिव्यमङ्गल उत्तरनीराजनं दर्शयामि हर हर नमः पार्वती पतये हर हर महादेव मुरुहणक्के ஆசீர்வாதம் வாங்கப்பா. இங்க முன்னாடி தீபாவளி போனோம், அங்க முடிஞ்சது பிரசாதம். ஆசீர்வாதம் மேல வாங்க, முதல்ல ஆசீர்வாதம் மேல வாங்கப்பா.
அப்பா சீர்வாதம் வாங்கப்பா மேல. முதல்ல சீர்வாதம் வாங்க. சீர்வாதம் வாங்கப்பா. உள்ள வாப்பா ஐயா, சீர்வாதம் மேல வா, மேல வாப்பா. குண்டோ தீபாவளி ஆகணும், சீக்கிரம் வாப்பா ஐயா. மேல வா, மேல வா. அண்ணே போட்டோ எடுக்கிறோம், கொஞ்சம் மறைக்காம ஐயா. சார் கொஞ்சம் போட்டோ எடுக்கிறோம், கொஞ்சம் மறைக்காம ஐயா, தயவு பண்ணி போட்டோ எடுக்கிறோம், கொஞ்சம் மறைக்காம ஐயா ப்ளீஸ். பாத்ரூம்ல முன்னாடி வரட்டும். இந்த கீழே இருக்க சிவாச்சாரியம் மேலே வாங்கப்பா. சாமி பின்னாடி வாங்க, கீழே வாங்க. சார் இந்த முன்னாடி இருக்க கொஞ்சம் ஒதுங்கிங்க. சாமி இறங்கணும், சாமி இறங்கணும். கொஞ்சம் வழிபாதை. வாங்கப்பா வாங்கப்பா. சார் கொஞ்சம் நில்லுங்க சார், நடுவில் வழி விட்டுருங்க சார். சாமி இறங்கணும், கொஞ்சம் நடுவில் வழி விட சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்க ஐயா, கொஞ்சம் தள்ளிக்க ஐயா, முன்னாடி போட்டோம். சார் போறவங்க இப்படியே போலாம், கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் வழி விட்டுருங்க. இது மாதிரி 2 பக்கம் வழி இருக்கு, கொஞ்சம் அப்படி மூவ் ஆகுங்க. கிழக்கு பக்கமா போலாம், கிழக்கு பக்கமா போலாம். கிழக்கு பக்கமும் பாதை இருக்கு, போங்க. அம்மா இடது படி. அப்பா அப்பா ஏய் இப்படி அனுப்புங்கப்பா. இடது படி அப்படி அனுப்புப்பா. இடம் பார்த்தா இருக்குப்பா. பக்தர்கள் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போவோம். ஒரு நிமிஷம் இருப்பா. நமது பக்தர்கள் தயவு செய்து முன்னாடி நகர்ந்து போங்க. நிக்க வேணாம். பக்த கோடிகள் அப்படியே நேரா அப்படியே நடந்து போங்க. தயவு செய்து நிக்க வேணாம். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. பக்தர்கள் யாரும் நிக்க வேணாம். தரிசனம் செய்துவிட்டு செல்லவும். எல்லா பக்கமும் வழி இருக்கு. பொறுமையா தயவுசெய்து மெதுவா செல்லவும். சார் அப்படியே நிப்பாட்டுங்க சார். ஐயா அப்படியே நிப்பாட்டுங்கய்யா. ஒரு 2 நிமிஷம், ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து ஒரு 5 நிமிடம் நிப்பாட்ட கூடாதா? ஒரு 5 நிமிடம் நிப்பாட்டுப்பா சார். கொஞ்சம் பேசி சார், செயின் போடுங்க சார், நிப்பாட்டுங்க சார். ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சாமி போகட்டும். ஒரு 5 நிமிஷம்
ஒரு 2 நிமிஷம் நில்லுங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தரவும். பக்தர்கள் வரிசையாகவும் செல்லவும். தயவுசெய்து பக்தர்கள் வரிசையில் செல்லவும். காவல்துறைக்கு தேவையான நில்லுப்பா, பாக்கியால் கீழே இறங்குங்கப்பா. பக்தர்கள் மெதுவாக செல்லவும். அப்பா இந்த பலகை கீழே இருக்குப்பா, பலகை கீழே இருக்கு. முதல்ல இந்த பலகை விஜயனே கீழே இருக்கு.